பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷங்க. நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேங்க. இந்த நாளில் கூட ஒரு வசனத்தை உங்களுக்காக காண்பித்து கொடுக்குறேன். சங்கீதம் 103வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தில், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். பயப்படுகிற பிள்ளைகளுக்கு இரக்கம் இருக்கிறது. பயப்படுகிற பிள்ளைகளுக்கு உயர்வு இருக்கிறது. பயப்படுகிற பிள்ளைகளுக்கு நன்மை இருக்கிறது. ஏசப்பா இன்னைக்கு நம்ம கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, பயப்படு அப்படின்றாரு. பயப்படுறது பேய் வந்துச்சே அந்த பயம் இல்லைங்க. பயம்ன்றது ஏசப்பாக்கு இந்த காரியம் பிடிக்காது, ஏசப்பாக்கு இந்த விஷயம் நான் பண்றது பிடிக்கல, அவருக்காக நான் உண்மையா வாழப்போறேன்னு சொல்லி அவருக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகிற ஒரு பிள்ளையா நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஏசப்பாக்கு பயப்படுறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகள் மேல ஏசப்பா இரக்கத்தை வைக்கிறாராமா. இந்த வசனத்துல என்ன போடப்பட்டு நம்ம தியானிக்கலாம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறாராமா. தகப்பன் எப்படி தன் பிள்ளைகளுக்கு இறங்க முடியும்? படியிலேருந்து இறங்கி வரதா? கிடையாதுங்க. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது அப்படின்னா ஏசப்பா நமக்காக இறங்கி வராரு, ஏசப்பா நமக்காக செய்கிறாரு, ஏசப்பா நம்ம வாழ்க்கையை மாற்றுறாரு, நம்ம தேவைகளை சந்திக்கிறாரு, நம்ம காரியங்களை நமக்காக ஏசப்பா ஜெயமாக மாற்றுறாருங்க. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறதுக்கு நம்ம அப்பா இருக்காங்க, நம்ம எல்லாருக்கும் பேரண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம அப்பா கிட்ட நம்ம கேட்போம், அப்பா எனக்கு வரும்போது இந்த சமோசா வாங்கி வந்துரு, இந்த டீ வாங்கி வந்துருன்னு சொல்லி நான் அப்பாண்ட சொன்னால் அப்பா வேணும்னு தர. அப்பா கிட்ட நம்ம கேட்குறோம், அப்பா நமக்காக செய்கிறாரு. கரெக்டுங்களா? அப்பா வேலையில் வரும்போது எனக்கு பன் பட்டர் ஜாம் வேணும் வாங்கி வந்து தந்துருப்பா நான் கேட்குறேன். இப்போ கேட்கல, சின்ன பையனில் கேட்டிருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சின்ன பையனில் கூட கேட்டிருக்க மாட்டேன். இப்போ ரீசெண்டாக கேட்குறேன், ஒத்துக்கிறேன். இப்போ நான் கேட்டு தான் இருக்கேன். எல்லா நேரமும் நம்ம அப்பா வேலையிலேருந்து வரும்போது நம்ம கேட்குறோம், சாப்பிட்றோம், அப்பாண்ட கேட்குறோம், அப்பா நமக்காக செய்கிறாரு. ரைட்டு. இதே போல தாங்க ஏசப்பாண்ட நம்ம கேட்டால் ஏசப்பா நமக்காக செய்வாருங்க. ஆனால் ஏசப்பா நமக்கு செய்யணும்னா நம்ம பயப்படணும். எங்கள் அப்பாவுக்கு இந்த விஷயம் பிடிக்காது, எங்கள் அப்பாவை ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு நம்ம அப்பாவுக்கு உண்மையாக இருக்கணும்ல. சொல்லுங்கள், நம்ம பேரண்ட்ஸ் நம்ம உண்மையாக இருக்கணும்ல. அதே போல் ஏசப்பாவுக்கு உண்மையாக இருக்கணுங்க. நீங்கள் ஏசப்பாவுக்கு உண்மையாக இருக்கீங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு சகலவற்றையும் செய்வாருங்க. இன்றைக்கி இந்த நாளில் நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்க தானே, சகல காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ நீங்கள் ஏசப்பாவுக்கு உண்மையாக இருக்கணும், பயப்படணும். அவரே உங்களுக்கு இறங்கி வராரு. ஏசப்பாவே உங்களுக்கு இறங்கி வந்து உங்கள் காரியங்களை உங்களுக்காக செய்கிறாரு, உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுறாரு, உங்கள் தேவைகளை சந்திக்கிறாரு அப்படின்னா ஏசப்பா உங்களுக்கு செய்கிறதுக்கு ரெடி. ஆனால் நீங்கள் அவருக்கு பயப்படணும். பயப்படாதிருங்கள். ஏசப்பா நிறைய இடங்களில் சொல்கிறாருன்னு. ஏன் பயப்படாதிருங்கள்? உங்கள் பயத்தை போக்குறதுக்கு, உங்கள் பிரச்சனையை மாற்றுறதுக்கு, உங்கள் சூழ்நிலையை மாற்றுறதுக்கு, மகனே மகளே நான் அவன் கூட தான் இருக்கேன், நீ எதை பார்த்தும் பயப்படாத, என்னை பார்த்து பயப்படுன்னு சொல்கிறாரு. எப்படி ஏசப்பா பார்த்து பயப்படுறதுனா, ஏசப்பாக்கு பிடிக்காது, இந்த காரியத்தில் பண்ண மாட்டேன்று மன உறுதியோட பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு நம்மளை நம்ம ஒப்புடுங்க. நீங்கள் ஒப்புடுங்களா? பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு நீங்கள் தயார் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை மாற்றுறது ஏசப்பா தயார். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ இன்றைக்கி நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. நீங்கள் கடன் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கலாம், வியாதியில் மாட்டிகிட்டு இருக்கலாம், குடும்ப கஷ்டம் இருக்கலாம், நிறைய எதிர்பார்ப்புகள், வெளிநாட்டுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கலாம், பல காரியங்கள் ஓடிட்டு இருக்கும் மைண்ட் செட்டில் எல்லாம். நீங்கள் மீனவனாக இருக்கலாம், போட்டுக்காக ட்ரை பண்ணலாம். ஸோ எனிதிங். ஸோ உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல மனுஷன், ஆனால் எல்லாவற்றையும் ஏசப்பாவில் உங்கள் வாழ்க்கையில் செய்கிறதுக்கு முடியும். அதுக்காக நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணி அந்த காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம ஜெபிக்கலாமா? அன்புள்ள தகப்பனே, ஆவியானவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த நாளில் கூட பார்த்து கொண்டு இருக்க பிள்ளைகள், குடும்பங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் எல்லாவற்றையும் நீங்கள் நன்மைக்கு எதுவும் நடத்துங்க. என் ஆவியானவர் தாமே நீர் ஒவ்வொருவருக்குள்ள ஒரு கிரியை நீர் நடப்பிக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறேன். விசேஷ விதமாக இந்த நேரத்தில் கூட தகப்பனே ஏசப்பா என்னென்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகள், வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க ஆசீர்வதிங்க. இந்த நேரத்தில் பலவீனத்தோட வியாதியோர்களுக்கு ஒரு சுகத்தை கொடுங்க. என் தேவ ஆவியானவர் ஏசப்பா விசேஷ விதமாக ஜெப கொடுத்த எல்லா பிள்ளைகளுக்கும் நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்ட நேரத்தில் ஜெபிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு சுகம் நடக்கட்டும், ஒரு அற்புதம் ஆண்டவர் என் தேவநாயகத்தை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி. சகல காரியத்தையும் நன்மைக்கு எதுவாக நடத்துங்க. இந்த நாள் ஆசீர்வதித்தாங்க. பிறந்தநாள், திருமணம் கொண்ட எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நன்மைக்கு எதுவாக நடத்துங்க. தேவ ஆவியானவர் ஒவ்வொரு நடத்த வேண்டுமா கூட ஜெபிக்கிறேன் சபா. தடைகளை மாற்றுங்க, சூழ்நிலைகளை மாற்றுங்க. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். துதிகன மகிமையாகவும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு மூலமாக ஜெபிக்க நிகழ்ச்சியுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.